வேர்ல்ட்லே பெரிய பணக்காரர் ஒருத்தர் அவரோட 11 கோடி ரூபாய் ரோல்ஸ் ராய்ஸ் காரை புதைக்க போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. இதை கேட்ட எல்லாருக்குமே ஒரே ஷாக். ஒரு பக்கம் கான்ட்ரோவர்சிஸ், ஒரு பக்கம் எதிர்ப்புன்னு எல்லாம் கிளம்புது இவருக்கு மேல. சில பேர் பப்ளிசிட்டிக்காக இதை பண்றாருன்னு சொல்றாங்க, சில பேர் டாக்ஸ் எவேஷனுக்காக இதை பண்றாருன்னு சொல்றாங்க, அண்ட் சில பேர் அந்த காரை வித்து வர்ற காசுல புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருக்கப்போ பிரஸ் மீடியான்னு எல்லாருக்கும் இன்வைட் கொடுக்குறாரு அந்த காரை புதைக்கிறப்போ லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு. கூப்பிட்ட மாதிரியே எல்லா பிரஸ் மீடியாவும் லைவ் டெலிகாஸ்டுக்கு போறாங்க. அவரோட 11 கோடி ரூபாய் ரோல்ஸ் ராய்ஸ் காரை புதைக்கிறாரு. இப்போ அவர் பிரஸ் மீட்டுக்கு பதில் சொல்லியே ஆகணும், எதுக்காக 11 கோடி ரூபாய் ரோல்ஸ் ராய்ஸ் காரை நீங்க புதைச்சிங்கன்னு. அண்ட் அவர் சொல்ல போற பதிலுக்கு ஒரு நாடே காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அவர் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 11 கோடி ரூபாய் காரை புதைச்சதுக்கு நீங்க எல்லாரும் இவ்வளவு கூட்டம் கூட்டி என்னைய கொஸ்டின் பண்ண வந்திருக்கீங்க. ஆனா விலை மதிக்கவே முடியாத உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு இன்டர்னல் ஆர்கன் இருக்கு. அதை நீங்க யாருக்குமே டொனேட் பண்ணாம நீங்க இறக்கும் போது உங்களை புதைக்கிறாங்க. அதை கேட்க மட்டும் யாருமே வரலையே. உங்கள யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா, சரியான டைம்ல கிட்னி கிடைக்காம இறந்து போன எங்க அம்மா இன்னைக்கு என் கூட உயிரோட இருந்திருப்பாங்க அப்படின்னு உருக்கமா பதில் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அண்ட் அந்த சேம் டேல நிறைய பேர் அவங்களோட இன்டர்னல் ஆர்கனை டொனேட் பண்றதுக்கு கன்சர்ன் கொடுத்திருக்காங்க.